வணக்கம். ஜோரா ஆன்மீகம். நம்ம வீட்டில் பணவரவு வர்றதுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டு வாசலில் இந்த 6 செடிகளை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன். நிச்சயமாக வீட்டுக்கு பணவரவு அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டோட செல்வ நிலையும் கண்டிப்பாக உயருங்க. நிறைய ஆன்மீக செடிகள் இருந்தாலும் பண ஈர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆன்மீக செடிகள் இருக்குது. அதுவும் ஒரு 5 முக்கியமான செடிகள். இது உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறது மூலமாக நிச்சயமாக மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க, வீடும் பாசிட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை எனக்காக ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட் கொடுங்க. இந்த வீடியோ மேலும் ஒரு 5 பேர் 10 பேருக்கு போய் காட்டும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பணம் ஈர்ப்புத்தன்மை ஒரு வீட்டுக்கு வேணும், ஒரு வீட்டோட செல்வநிலை உயரணும், அந்த வீடு எப்போவுமே நறுமணமாக இருக்கணும், அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வரும், எதுவும் தப்பான எதுவும் ஒரு கெட்ட சக்தி இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு 6 செடிகள் வைக்கிறதன் மூலமாக நிச்சயமாக மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட நறுமணம் கொண்ட இந்த செடிகளை வீட்டு வாசலில் வைக்கிறதன் மூலமாக நிச்சயமாக வீட்டோட செல்வநிலை கண்டிப்பாக உயருங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் ஏதேனும் 2 செடிகளை நீங்கள் வச்சு பாருங்களேன், நிச்சயமாக வீட்டோட செல்வநிலை கண்டிப்பாக உயரும். அதில் முதலிடம் அப்படிங்கும்போது துளசி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆன்மீக ரீதியாக துளசி செடி நம்ம வீட்டு வாசலில் இடது பக்கம் அல்லது வலது பக்கம் வைக்கலாம், அல்லது உங்கள் வீட்டு மாடியில் கூட இடம் இருந்தது அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த வீட்டு வாசலில் துளசி செடி இருக்கும்போது அந்த வீட்டோட பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். துளசி செடி அந்த வீட்டு வாசலில் இருக்கிறது மூலமாக எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது. மகாலட்சுமியும் விஷ்ணுவும் கண்டிப்பாக அந்த துளசி செடியில் தான் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த வீட்டோட செல்வநிலை கண்டிப்பாக உயருங்க. அடுத்து 2வது செடி என்ன அப்படின்னா மல்லிகை செடிங்க. இந்த மல்லிகை செடி இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் மகாலட்சுமி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக ஒரு சில செடிகள் இருக்குது, ஆனால் முக்கியமானது இந்த 6 செடிகள் தாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறதன் மூலமாக நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும். மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பூ அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம துளசி பயன்படுத்துவோம். அப்படிங்கும்போது அடுத்து மல்லிகை தாங்க. மல்லிகை மனத்துக்கு மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லிகை அனுபவப்பட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இந்த மல்லிகை செடி வச்சதுக்கப்புறமும் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஓகேவா இருக்குது, எங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மல்லிகை வாசலில் உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அந்த இடத்துல வாசலில் கண்டிப்பாக நீங்கள் வைங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டோட செல்வ நிலை கண்டிப்பாக உயருங்க. இன்னைக்கு நறுமணத்துக்கு மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டோட பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் மல்லிகை செடி கண்டிப்பாக உதவும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பன்னீர் ரோஜாவும் ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாசலில் பன்னீர் ரோஜா இருக்கிறதன் மூலமாகவும் நிச்சயமாக அந்த வீட்டோட நிதி நிலைமை கண்டிப்பாக மாறுங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செடிகள் வெற்றிலை கொடியும் உங்கள் வீட்டு வாசலில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக செடி தாங்க. இதையும் ஒரு சில பேர் வளர்த்து எங்களுக்கு இப்போ ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த வெற்றிலை கொடி வளர வளர வீட்டோட வளர்ச்சி அதிகரிக்கும், வீடு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு வீட்டோட நிதி நிலைமை கண்டிப்பாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிலை கொடி அந்த வீட்டு வாசலில் இருக்கிறதன் மூலமாக நிச்சயமாக அந்த வீட்டோட நிதி நிலைமை மாறும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மரிக்கொழுந்து இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லலாம். துளசிக்கு அடுத்து கூட நான் மரிக்கொழுந்தை சொல்லியிருக்கலாம். ஏன்னா மரிக்கொழுந்துக்கு மயங்காத கடவுளே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் மரிக்கொழுந்தை பற்றி ஒரு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன், அது செம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஏன்னா மரிக்கொழுந்துக்கு மயங்காத கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு விஷயம், அதாவது ஒரு பணத்துக்காக ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க அப்படின்னா இந்த மரிக்கொழுந்து ஜவ்வாதுன்னு சொல்லுவல்ல, அதே மாதிரி மரிக்கொழுந்தை பயன்படுத்திட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மரிக்கொழுந்துக்கு மயங்காதவங்க கிடையாது. அந்த அளவுக்கு பணம் ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் மரிக்கொழுந்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன், மரிக்கொழுந்து எப்போவுமே நம்ம வீட்டில் பூஜை அறையில் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் மரிக்கொழுந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டோட நிதி நிலைமை மாறும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் மரிக்கொழுந்தும் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும்போது இந்த வீட்டோட நிதி நிலைமை மாறும். அது மட்டும் இல்லை, மரிக்கொழுந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த வீட்டோட பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மரிக்கொழுந்து அதிகமாக உதவுங்க. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் வச்சு பாருங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும்.
மருதாணி செடி வைக்கிறது மூலமாகவும் நிச்சயமாக அந்த வீட்டோட நிதி நிலைமை மாறும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம எப்போவுமே வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் பெண்கள் மருதாணி வைக்கும்போது நிச்சயமாக பணம் ஈர்ப்பு தன்மை அதிகமாகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் முக்கியமான செடிகளில் மருதாணியும் உண்டு. அதனால் ஆன்மீக ரீதியாக ஒரு வீட்டில் பண ஈர்ப்பு தன்மை அதிகமாகணும் அப்படின்னா இதெல்லாம் வைக்கிறதுனால எங்கள் வீட்டில் பணம் வந்துருமா, நான் இதை மட்டும் வச்சா போதுமா அப்படின்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்காதீங்க. கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தான் பணம் வரும். ஆனால் ஒரு சில பேர் நல்லா உழைப்பாங்க. ஆனால் அவங்களோட கிரக பலன்கள், அவங்க வீட்டோட ராசி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏதேனும் வாஸ்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காரணமாக பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவாங்க தெரியுமா. அப்படிப்பட்டவங்க இந்த 6 செடிகளை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்குங்க. ஒருவேளை உங்கள் வீட்டு வாசலில் வைக்க வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏதேனும் ஒரு செடியாவது நீங்கள் வாசலில் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்தில் உங்கள் வீட்டோட நிதி நிலைமை மாறுதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா வீட்டில் இந்த செடிகள் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கெட்ட சக்தி அப்படிங்கிறதுக்கு துர்வாடை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்ட வாடை, இந்த மாதிரி இதுதான் அதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நறுமணமாக இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக கெட்ட சக்திகள் வரவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வாசலில் இருக்கும்போதே நீங்கள் மகாலட்சுமி ஈர்க்கக்கூடிய இந்த செடிகள்லாம் இருக்கும்போது நிச்சயமாக வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும். பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலே அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப்